ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். அன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் பன்னீர்செல்வன் தோட்டத்தை பார்த்துக்கிறவர். அவர் பலாப்பழம் எடுத்து கொடுத்தார். ஸோ 3 பலா ஒரே டைமில் காய்ச்சது, நல்லா பழுத்து இருந்தது, ரொம்ப நன்னாவும் இருந்தது. அதை மாறி இன்னைக்கு கட் பண்ணி கொடுத்தார். ஸோ மாறி கட் பண்ணி கொடுத்தத இதெல்லாம் ஆஞ்சி எடுத்தாச்சு. இந்த கொட்டையெல்லாம் எடுத்து விடணும். கொட்டை எடுத்து இந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் எடுத்துவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி இது இப்போ வெல்லம் சேர்த்து அந்த சக்கை வரட்டி ஜாக் ஃப்ரூட் ஜாம் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, குக்கரில் ஒரு 1 இன்ச்சுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி விடாத ஒரு பாத்திரத்தில், தண்ணியே இருக்கக்கூடாது, அதில் இந்த சொலையெல்லாம் போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணோம் 2 விசிலுக்கு. 2 விசில் விட்டால் தான் அது நல்லா குழஞ்சி வரும். ஜாம் டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் தான். ஸோ ஜாமோட டெக்ஸ்டர் நல்ல சாஃப்டாக க்ரீமியாக இருக்கணும். அந்த ஜாமை வச்சுட்டு நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம், நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ஸோ கேரளாலெல்லாம் நாங்கள் ஒரு 1 இயருக்கு அதை வச்சுட்டு விடுவோம். ஸோ 2 லாட்டாக போட்டுக்கலாம் இதை. ஸோ இது 2 விசில் வரட்டும். இப்போ வெல்லம் இந்த மாதிரி உருண்டை வெல்லம் ஏலகிரியில் கிடைக்கும். இதில் கெமிக்கல் இது ஒன்றுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டான், பியோர் வெல்லம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ அது ஃபில்டர் பண்ணுறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு காய்ச்சி ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டைக்கு 1.5 கப் தண்ணி விட்டு இதில் நான் பாயில் பண்ண போகிறேன். பாயில் பண்ணி அது ஒரு மாதிரி நுரைச்சி வறுத்த நம்ம ஃபில்டர் பண்ணி விடணும். ரொம்ப பாக ஆக்கப்படாது, பட் இது கரைஞ்சி ஒரு மாதிரி நுரைச்சி வறுத்த ஸ்டாப் பண்ணி விட்டு கேஸை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இது ஆனப்புறம் நான் அப்புறம் என்ன ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த வெள்ளைப்பாக்கு நம்ம காய்ச்சினப்புறம் இப்படி தான் இருக்கும், நுரைச்சுண்டு இந்த திக்னஸ் என்ன தான் ஃபில்டர் பண்ண முடியும். இதை விட ரொம்ப பாகா எடுத்துன்னா ஃபில்டர் பண்ண முடியாது. ஆனால் இதுவும் நிற்கும், ஒரு 3-4 மந்த்ஸ் ஒன்றுமே ஆகாது, நிற்கும். ஸோ ஃபில்டர் பண்ணி எந்த அளவுன்னு காட்டுறேன். ப்ரெஷர் குக் பண்ண அப்புறம் இப்படி இருக்கும் இந்த சொலை. 3 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன்னா தண்ணி விடக்கூடாது, இல்லை வெறும் பாத்திரத்தில் போட்டு. அப்புறம் அது கூலான அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ நமக்கு ஹல்வா கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுனால நல்லா அரைச்சிருக்கேன். அதை அரைச்சி விட்டு என்ன அளவுன்னா, ஒரு மெஷர் இந்த அரைச்ச விழுதுக்கு 1 மெஷர் வெள்ளைப்பாகு. ஸோ இந்த வெள்ளைப்பாகை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுவிட்டு இதை கிரைண்ட் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். உங்களுக்கு அளவு சொல்கிறதுக்கு வேண்டி இந்த ஒரு மெஷருக்கு சேம் ஈக்குவல் மெஷர் ஆஃப் வெள்ளைப்பாகு போட்டு அடுப்பில் வச்சா இது ஒரு 1 ஹவர் ஆகும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். ஆனால் நம்ம கண்டினியூஸாக கிளறிண்டே இருக்கணும்னு இல்லை, லோ டு மீடியம் ஹீட் ஒரு 1 ஹவருக்கு விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கானோன்னு ஒரு 10 மினிட்ஸ் கிளற வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த ஹல்வா ரெடி ஆகிடும். கூலான அப்புறம் நம்ம ஒரு ஏர் டைட் பாட்டில் பாக்ஸ் எல்லையாவது போட்டு வச்சுக்கலாம். இது நாங்கள் 3-4 இயர்ஸாக சேல் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ரிசார்ட்ஸ் வாங்குறா. டூரிஸ்ட், இங்கே சம்மர் டூரிஸ்ட் வரவா எல்லாம் வாங்கிட்டு போவார், ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. உங்களுக்கு யாராக்காவது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர். மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் சாஷையில் போட்டு அனுப்புகிறோம். தேங்க்யூ. ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் இவ்வளோ திக்காயிருக்கு, இந்த மாதிரி திக்காயிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இது ஆகும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு கட்டி பதம் வரும். இதுக்கு நெய் விடுறது கிடையாது, நெய் விடாத ஒரு ஹல்வா. கடைசியில் அந்த டப்பாவில் போட்டப்புறம் ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் நெய்யை தடவி மேலாக சும்மா அப்படியே ஸ்பூனால் தேய்க்கணும், அதை ஃப்ளாட்டன் பண்ண. அதை தவிர இந்த நெய்யை விட்டு விட்டு கிளறது கிடையாது. இந்த இதில் இந்த பாட்ஸ் எல்லாமே, இந்த சொலை எல்லாமே திக்காக இருக்கிறதுனால நேச்சுரலாகவே இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதுதான் லாஸ்ட் பதம். இதை எப்படி பதம் வந்தாச்சுன்னு தெரியும்னா, இது நெய் விடாததுனால அப்படி நெய் கக்கிண்டு வரும், அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இதில் எப்படி தெரியும்னா, நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓடாது, இந்த ஹல்வா ஓடாது. இப்படி
சிக்கிண்டு விழும், ஒரு நார் மாதிரி. அது ஓடுற கன்சிஸ்டன்சியாக இருந்ததுன்னா இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். சும்மா அப்படி போட்டு பார்த்தாலே தெரியும், இப்படி கட்டியாக விழும் சிக்கிண்டு. இதுக்கு மேலே வச்சுருந்தா இந்த கரண்டியை எப்போவுமே இந்த உட்டன் கரண்டியை இதில் போட்டு வச்சுருக்கக்கூடாது, ஸ்பூன் ரெஸ்ட்டில் எடுத்து வச்சு விடணும். அண்டு கலரத்தை மாத்திரம்தான் போடணும். ஸோ இந்த கடைசி பதம் வந்ததும் அதை அப்படியே கொஞ்சம் ஒரு 2 minutes விட்டுவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி விட்டு அதை கூல் பண்ணின அப்புறம் ஒரு டப்பாவில் போடணும். இது ப்ரீவியஸ் லாட் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்படி இருக்கும், பழன்னு. இந்த மாதிரி ஸ்பூனில், சூடான ஸ்பூனில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இது மேலாக சும்மா ஸ்பூனை போட்டு தேய்ச்சா போகிறோம். அந்த அளவு தான் நெய் இல்லை. ஸோ ரொம்ப நெய் விட்டால் என்ன ஆகும்னா இது எல்லாம் ஒரு வருஷத்துக்கு வச்சு 2-3 பாயசம், பிரதமன், அடை, அப்பம் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு வருஷத்துக்கு வைக்கிறது நெய் விட்டு வச்சா நல்லா இருக்காதுன்ட்டு சும்மா மேலாக அந்த ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு வேண்டி நெய் விடணும். இது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் தரேன், யாருக்கு வேணுமோ சொல்லுங்க. ஸோ இந்த சக்கவரட்டி ஜாக் ஃப்ரூட் ஜாம் எல்லாம் வெய் பண்ணி லேபிள் பண்ணி ரெடியாக இருக்குது. மாமா எல்லாத்தையும் வெய் பண்ணி பாட்டில் பண்ணி லேபிள் ஒட்டி அந்த வேலையை முடிச்சாச்சு. ஸோ இப்போ இனிமேல் அது ரெடி ஃபார் சேல். ஸோ பலாப்பழ ஜாம் 400 grams 350 rupees. வீட்டிலே காய்ச்ச காய், நம்மளே ஆற்றுல பண்ணது, வீட்லேயே செஞ்சது. ஸோ யாருக்கு வேணுமோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணினேன்னா நாங்கள் கொரியர் பண்ணுவோம். எல்லாமே பாட்டில்ஸில் இருக்குது, நாங்கள் பிளாஸ்டிக்கில் போடுறதில்ல. ஸோ பாட்டிலில் இருக்குது, பேக் பண்ணி அனுப்புவோம். உங்களுக்கு வேண்டிய அளவு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஃபீட்பேக்ஸ் ஆர் வேல்யூபிள் டு மீ.